சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் கடவுள் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு முதுகெலும்பே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இது பண்ணது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு மெட்ராஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் ரிஷி அப்படிங்கிறவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா, ரீசெண்டா 8வது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட என்சிஆர்டி கிளாஸ் டெக்ஸ்ட் புக்ல ஜுடிஷியரி பத்தின ஒரு சாப்டர்ல ஜுடிஷியரில் இருக்கக்கூடிய கரப்ஷனை பத்தி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகுது. அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் அந்த புக்கையே ஒரு பிளாங்கெட் பேன் பண்றாங்க. அந்த புக்கையே பேன் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் பிசிக்கல் காப்பி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே திருப்பி கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்றாங்க. பிளஸ் ஆன்லைன்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய பிடிஎஃப் வெர்ஷன் டிஜிட்டல் காப்பீஸையும் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுக்க சொல்றாங்க. காரணம், ஜுடிஷியரி பத்தின கரப்ஷனை பத்தின ஒரு செக்ஷன் அதுல இருந்தது அப்படிங்கறக்காக. பிளஸ் அந்த புக்கை எழுதின ஆத்தர் 3 பேர்த்த பிளாக் லிஸ்ட் பண்றாங்க. இனிமேல் அவங்க எந்த ஒரு புக்கையும் ஆத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அந்த மாணவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆத்தரை இதுக்காக நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணீங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு ஹியரிங் விசாரணை அப்படிங்கிறது நடக்கல, ஜுடிஷியரை பத்தின ஒரு குற்றம் அதில் இருக்கு அப்படிங்கிறது உடனே ஜுடிஷியரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க, ஜுடிஷியரில் இருக்கக்கூடிய கரப்ஷனை பேசியிருக்காங்கிறதுக்காக நீங்க பிளாங்கெட்டா அந்த புக்கையே பேன் பண்றதும், பிளஸ் அந்த ஆத்தரை அவங்களோட சைடை விசாரிக்காம அவங்களை ஹியரிங்கே கூப்பிடாம அவங்களை கம்ப்ளீட்டா பிளாக் லிஸ்ட் பண்றதும் எந்த விதத்துலயும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்ல போட்டிருக்காரு. பிளஸ் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் நடந்துகிட்டது சுத்தமா சரியில்லை, சட்டத்துக்கு புறம்பானது, சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது பயங்கரமா வைரல் ஆகுது. அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவங்களோட யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவரு நான் அதை ரிமூவ் பண்ண போறதுல இன்னைக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் தான். ஆனா அதுக்குன்னு அது சொல்றது, அது அவங்க சொல்றது எதா இருந்தாலும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்பணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஏன்னா அவர் சொல்றது கரெக்ட் தானே. ஒரு குற்றவாளியே இருக்கட்டும், அவங்க மேல ப்ராப்பரான எவிடன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சு அவன் உண்மையாலுமே குற்றம் செஞ்ச நபர் தான் குற்றவாளி நிரூபிக்கப்படாத வரைக்கும் he is innocent until he is proven guilty. அப்படி இருக்கப்போ அந்த ஆத்தர்ஸ் சும்மா ஒன்றும் அறிவில்லாம அவங்க இந்த சாப்டர் எழுதல. ப்ராப்பரான டேட்டா, ப்ராப்பரான சோர்சஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் அந்த ஒரு சாப்டர்ல அந்த ஒரு செக்ஷன் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுடைய சைடை ஆர்குமெண்ட்டை கேட்காமையே இந்த மாதிரி அவங்களை பிளாக் லிஸ்ட் பண்றது, பிளஸ் இந்த புக்கை கம்ப்ளீட்டா பேன் பண்றது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.